உலகம் முழுவதும் இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவையின் திருத்தந்தையாக போப் பிரான்சிஸ் அவர்கள் 12 வருட காலமாக நமது கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தியவர் இன்று நம்மிடையே இல்லை. மிக கடினமான சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு புரட்சியாளரை நாம் இழந்ததாக நான் கருதுகிறேன். திரு அவையில் பல்வேறு புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி காட்டியவர். பெண்களுக்கான உரிமை கண்டிப்பாக தரப்பட வேண்டும் என்று, சம உரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்கான மிக முக்கியமான பதவிகளை தந்து அதை அலங்கரித்து பார்த்தவர். அவரை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் போன வருடம் 30ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு அனைத்து மத தலைவர்களோடு சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், மாபெரும் தலைவர், உலகமே பார்த்து வியக்கின்ற தலைவர், உலகத் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கியவர் நமது போப் பிரான்சிஸ் அவர்களை சந்திப்பது என்றால் ஏகப்பட்ட கெடுபிடிகள் இருக்கும் என்று நினைத்தேன். நாங்கள் கிட்டத்தட்ட 100 பேர் கொண்ட ஒரு குழு அவரை போய் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றோம். அப்போது அங்கு போகின்ற பொழுது எந்த செக்கியுமே இல்லை. ஒரு இடத்தில் மட்டும் நிறுத்தி ஏதாவது பொருட்களை வைத்திருந்தால் வைத்துவிட்டு செல்லுங்கள் என்று ஒரு அறிவுரை மட்டும் சொன்னார்கள். அப்போது எங்களோடு வந்திருந்த ஒரு சீக்கிய மத குரு, அவர்களுடைய மத அடிப்படையில ஒரு வாள் வைத்திருந்தார். அந்த வாள் வைத்திருந்த பொழுது, எதற்காக இங்கே நிற்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். உள்ளே செல்லாமல் ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு, மெய்காப்பாளர்கள் என்னை ஓரம் கட்டி நிறுத்தி வைத்துள்ளார்கள். காரணம், நான் இந்த வாள் வைத்திருப்பது அவர்கள் பார்த்து என்ன என்று கேட்டார்கள். வாள் ஒரிஜினல் வாள் என்று சொன்னவுடன் நிறுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் உடனே மெய்காப்பாளர்களை சந்தித்து நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, அவர் மத அடிப்படையிலே அவர் வாள் வைத்திருக்கின்றார், நிச்சயமாக நமது திருத்தந்தை அவர்கள் அதை அனுமதிப்பார்கள், நீங்கள் வேண்டுமானால் அவரிடம் சென்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்று நான் கேட்டு கொண்டதற்கு இணங்க உடனடியாக போப் அவர்கள், அவர்களுடைய மத அடிப்படையில் இருந்தால் அது ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரையும் அழைத்து வாருங்கள் என்று அன்போடு அருகில் நிற்க வைத்து மிகப்பெரிய ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அனுமதித்தார். எனக்கு ஒரு 10-15 நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது உங்களை ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பதற்கு தயாராக உள்ளார் என்று சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சியோடு 2026ஆம் ஆண்டு அதற்கான வாய்ப்பு இருக்கும் போல தெரிகிறது என்றும் சொன்னார். அப்போது நீங்கள் வரும்பொழுது தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கெனக நிச்சயமாக வருவோம். அதற்காக நீங்கள் அங்கிருந்த கர்தினால் கூவக்கார்டு அவர்களை போய் சந்தித்து அவரிடம் சொல்லிவிட்டு செல்லுங்கள், நிச்சயமாக தமிழகத்துக்கு வருகிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தை என் கண்களிலே மன ஓட்டங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நமது சிறுபான்மையினுடைய அமைச்சராக விளங்கக்கூடிய ஆவடி SM நாசர் அவர்களையும் என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே என்னையும் நீங்கள் போய் இறுதி மரியாதை செலுத்திவிட்டு வாருங்கள் என்று எங்களை பணித்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு இளைப்பாற தருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நமக்காக, இந்த உலகத்திற்காக அவரும் வான் வீட்டிலே இருந்து நமக்காக பிரார்த்தனை செய்வார் என்ற வகையிலே உங்களிடமிருந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.